வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாத வருமானம் 10,000 வச்சு என்னால் ₹1 கூட சேவ் பண்ண முடியலன்னு புலம்பிகிட்டே இருக்கீங்களா? கண்டிப்பாக நம்மளாலும் சேவ் பண்ண முடியும். எப்பவுமே நமக்கு மேலே உள்ளவங்களை பார்க்கக்கூடாது. மெயினாக இந்த மாதிரி வருமான விஷயங்களில் நமக்கு மேலே இருக்கிறவங்கள எப்போவுமே பார்க்கக்கூடாது. நீங்கள் 10,000 வாங்குறீங்களா, உங்களுக்கு கீழே 6,000 7,000 வாங்குறவங்கள ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுடைய குடும்பத்தை எப்படி அவங்க ரன் பண்ணியிருப்பாங்க, அந்த வருமானத்துக்குள்ளே அவங்களுடைய செலவுகளை எப்படி சுருக்கியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த 10,000 உங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக தெரியும். இன்றைக்கி 10,000 இருக்கிறது கண்டிப்பாக இதே மாதிரி இருக்க போகிறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட சேலரியும் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்படாமல் நம்மளுக்கு கீழே உள்ள மக்களை யோசித்து பார்த்துட்டு இந்த பட்ஜெட்குள்ளே நம்மளால் எப்படி நம்மளுடைய வரவு செலவுகளை சுருக்கிக்க முடியும் அப்படின்னு தான் நம்ம பிளான் பண்ணணும். நம்மளுடைய எண்ணங்கள் உறுதியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும். இந்த வருமானத்துலேயும் நம்மளால் கண்டிப்பாக தங்கம் வாங்க முடியும். 10,000 சேலரியில் நம்மளுடைய வீட்டு வாடகையை பார்த்திங்கன்னா கால்வாசி தான் இருக்கணும். இந்த சேலரி அப்படின்னு இல்லை, எந்த சேலரியாக இருந்தாலும் இதுக்கு மேலே நீங்கள் வாங்கினாலுமே உங்களுடைய சேலரியில் கால்வாசி இருக்கிறது மாதிரி தான் நீங்கள் உங்கள் வீட்டை பிளான் பண்ணணும். ஸோ ரெண்ட் வீடு தான் இல்லையா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் சின்ன வீடாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலிக்கு தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரி அந்த வீடு இருந்தால் போதும். ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்க்காதீங்க. இதில் கால்வாசி அப்படின்னா 2,500 இதுக்குள்ளே நம்மளுக்கு வாடகை கிடைக்கிற மாதிரி வீடு உள்ளடங்களாக இருந்தாலும் நம்ம தான் தேடி போயிட்டு அங்கே ரெண்ட் கொடுத்து பே பண்ணி நம்ம இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் மற்ற தேவைகளையும் பூர்த்தி பண்ண முடியும் இல்லையா. அடுத்தது முக்கியமான தேவை அப்படின்னா பால் தான். சில வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அதை கட்டாயமாக நம்ம 1/2 லிட்டர் பாலாவது வாங்குவோம். பால் வாங்குறத பொறுத்த வரைக்கும் நம்ம விளம்பரங்களில் வரக்கூடிய 4.5 7.5 பால்லாம் வாங்காமல் கூட்டுறவு பால் கிடைக்கும் இல்லையா கவர்மெண்ட்டோடது, அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கம்மியான விலையில் கிடைக்கும். பால் கலப்படம் இல்லாமலும் இருக்கும். எங்கள் சைட்லலாம் பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் இப்போதைக்கு 25 ரூபாய்க்கு விற்கிது. ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான் பால் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி வாங்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1/2 லிட்டர் வாங்குறவங்களுக்கு 750 ரூபா வரும். இது நம்ம செலவுக்குள்ளேயும் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கூட்டுறவு பால் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மளிகை பொருள் 1,500க்குள்ளே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மொத்த மளிகையாக வாங்கிடுங்க. அதாவது இந்த மாதிரி சில்லறை கடைகளில் அப்பப்போ வாங்குவோம் இல்லையா, பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்காமல் உங்களுக்கு ஹோல்சேலாக கிடைக்கும்ல, அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு வாங்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு லாபமாகவும் இருக்கும், சில ஆஃபர்ஸும் கிடைக்கும். அதே போல் பணமும் மிச்சமாகும். ஸோ இந்த 1,500க்குள்ளே நீங்கள் உங்கள் மளிகையை பார்த்து வாங்கிக்கோங்க. தேவையான பொருட்கள் மட்டும் வாங்குங்க. தேவையில்லாமல் வாங்கி டம்ப் பண்ணி அது வேஸ்ட்டும் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரேஷனில் கிடைக்கக்கூடிய பொருட்கள்லாம் அவாய்ட் பண்ணக்கூடாது, அலட்சியமாக நினைக்கக்கூடாது. நாங்கள்லாம் இப்போவுமே ரேஷனில் கோதுமை அதெல்லாம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கிப்போம். அரிசியெல்லாம் நம்ம வாங்கி மாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நிறைய பேர் ரேஷன் ரைஸ் இப்போ சாப்பிட்றதில்ல. நாங்கள் யாரையும் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தலை. பட் மாவு அரைக்கிறதுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும், இட்லி தோசை மாவுக்கு. ஸோ அந்த மாதிரி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே பணம் மிச்சமாகும். ஸோ ரேஷனில் கிடைக்கிற பொருட்கள்லாம் அலட்சியப்படுத்தாமல் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஈபி நம்ம இருக்கிற வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏசி எல்லாம் இருக்காது இல்லையா. ஸோ நம்ம 200 250க்குள்ளே நம்ம ஈபியை கொண்டு வந்துடலாம். அதுக்கு மேலே போகாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். எங்கள் வீட்டு சைடு மாடி வீடு தான் வச்சுக்கோங்களேன். அந்த சைடில் ஒரு சிஸ்டர் மாடி வீட்டில் குடியிருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க தேவையில்லாமல் அவங்க வீட்டு பார்த்திங்கன்னா வெளிச்சம் அந்த அளவுக்கு இருக்காது. அதாவது நைட் டைம் ஈவினிங்க்கு மேலே தான் அந்த லைட்லாம் போடுவாங்க. மற்றபடி ஜன்னல் திறந்து வச்சு யூஸ் பண்ணுவாங்க. தேவையான அப்போ மட்டும்தான் அவங்க வீட்டில் லைட் எரியும். சில வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பகல் பொழுதில் டியூப் லைட்லாம் போட்டு ரொம்ப பளிச்சுன்னு வச்சுருப்போம் இல்லையா, சன்லைட்டை யூஸ் பண்ணாமல் கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு டியூப் லைட் போடுறது இந்த மாதிரி பண்ணாமல் அந்த சிஸ்டர் மாதிரி ரொம்ப இது பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற மாடி வீட்டில் தான் இருந்தாங்க. பட் தேவையான டைமில் தான் டிவி எதுவாக இருந்தாலுமே தேவையான டைமில் மட்டும்தான் ஓடும். ஸோ ரொம்ப கம்மியாக தான் அவங்க எங்கள் சைட்லேயே சொல்கிறேன், எங்கள் லொக்கேஷன்லேயே ரொம்ப கம்மியாக ஈபி கட்டுறது அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சா முடியும். தேவையான அப்போ மட்டும் லைட்டு ஃபேன் இதெல்லாம் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம இல்லாத நேரத்தில் அதெல்லாம் ஓடுற மாதிரி அலட்சியமாக வச்சுருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நம்ம கம்மி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக ஈபியை கம்மி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிவி, அவங்களோட கேபிள் டிவியாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிடிஹெச் வச்சுருந்தாலும் சரி, மந்த்லி ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டிடிஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன்,
ஒரு முறை வந்து நான் 200 தான் போடுவேன் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா 200 தான் போடும். ஏன்னா நான் 300 இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஆகுது. ஸோ 1 மந்த் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம டிடிஹெச் வச்சுருக்கவங்க வந்து மந்த்லி ஒரு 200 மட்டும் போட்டுட்டு அடுத்த மந்த் வந்து 200 போடுறேன். அது வரைக்கும் டிவி ஓடுற வரைக்கும் பசங்க வந்து பார்க்கட்டும். டிவி ஓடாத டைம் அப்படின்னு இருக்கும்போது அந்த டைம் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுடைய படிப்பு டைமுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். டிவி பார்க்கணுன்னு எதிர்பார்க்கக்கூடாது. படிச்சுட்டு நீங்கள் வெளியே போய்ட்டு விளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். கேபிள் டிவியாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான சேனல்ஸ் மட்டும் நீங்கள் இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக தான் வரும். மேக்ஸிமமே வந்து 250 உங்களுக்கு முக்கியமான சேனல்ஸ் வந்துடும். ஃப்ரீ சேனல்ஸ் கிடைக்கும். அதே போல் வந்து இந்த சேனல்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு டிவியோட அமௌண்ட் வந்து வந்துடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிப்ஸாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேஸ் வந்து எல்லாேருக்கும் மந்த்லி வராது. ஒரு சில பேருக்கு வந்து 2 months 2.5 months மேக்ஸிமம் வந்து 3 months வரைக்கும்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு 2.5 மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து கேஸ் நம்ம அமௌண்ட் கொடுப்போம். ஸோ ஒரு மாதத்துக்கு 400 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு பெட்ரோல் வந்து ஒரு 500. ஏன்னா முக்கியமான தேவையாக இருக்குது பெட்ரோல். ஆனால் நம்ம வண்டி முக்கியமான தேவை தான். பட் பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கெல்லாம் நடந்து தான் நம்ம போகணும் அப்படி வச்சுக்கோங்க. தேவையான டைமில் மட்டும் வண்டியை ஆன் பண்ணுறது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 500 அதுக்குள்ளே கூட நம்மளால் நம்மளோட தேவைகளை இது பண்ணிக்க முடியும். முக்கியமாக வந்து நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு மட்டும்தான் எடுப்பேன், அல்லது ஸ்கூல் போகிறதுக்கு மட்டும்தான் எடுப்பேன் அந்த மாதிரி வச்சுக்கணும். மற்றபடி பக்கத்தில் நீங்கள் போயிட்டு வரணும், கீரை வாங்க போகணும், காய்கறி வாங்க போகணும், ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் வண்டி எடுக்காமல் பார்த்துக்கோங்க. நமக்கு கவர்மெண்ட் பஸ் வந்து போகுது இல்லையா, அதில் வந்து நீங்கள் ரெகுலராக போனீங்கன்னா பாஸ் வாங்கி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் இன்னுமே பெட்ரோல் செலவெல்லாம் கம்மியாகும். ரீசார்ஜை பொறுத்த வரைக்கும் பேசிக் பிளான் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி நெட் பேக் போடணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. பேசிக்கான ஒரு பிளான் நான் கால் பண்ணுறதுக்கு எனக்கு கிடச்சிச்சின்னா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதுக்குள்ளே ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். நெட் பேக் அப்படின்னு பார்த்தா 350 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா அதையும் வந்து நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். எமர்ஜென்சிக்காக 500 இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திடீர் செலவு, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு திடீர்னு டாக்டர் செலவாகும் அந்த மாதிரி. இல்லை முக்கியமாக நமக்கே தேவைப்படுது அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்டு. இது வந்து நம்ம யூஸ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக மாதம் நம்ம 500 எடுத்து வச்சு தான் ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை வாங்கும்போது 150 ரூபா வந்து நம்ம செலவு பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான காய்கறி கீரை எதுவாக இருந்தாலும் அது வாங்கிக்கலாம். விலை அதிகமாக இருக்கிற காய்கறிகளோட கம்மியாக இருக்கிற சத்தான காய்கறிகளை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வாரத்துக்கு 150 ரூபா அப்படின்னா 600 ரூபா ஆகும். நான்வெஜ் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வாங்கினீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு நம்மளால் வாங்கிக்க முடியும். நீங்கள் சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு எது வாங்கினாலுமே வந்து அதுக்குள்ளே ஒரு 200க்குள்ளே வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை இப்போதைக்கு நம்ம சேலரி அதிகமாக வாங்கும்போது வாரத்துக்கு 2 முறை, வாரத்துக்கு 3 முறை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் வாங்கிக்கிட்டீங்க, 200 ரூபாய்க்குள்ளே வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா 800 ரூபா. இப்போ நம்ம இந்த செலவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கணக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 8300 ரூபா ஆகுது. நம்ம வாங்கக்கூடிய 10,000 முக்கியமான செலவுகளை நான் வந்து சொல்லியிருக்கேன் 8300 அப்படின்னு. பேலன்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 1700 ரூபா இருக்கும். இந்த 1700 ரூபாயை நம்ம நல்லாவே சேவ் பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளாலேயுமே வந்து தங்கம் வாங்க முடியும். அதுக்கான வழிகள் என்னென்னு பார்ப்போம். இந்த சேவிங்ஸை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். நகை சீட்டு அப்புறம் உண்டியல் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நான் வந்து இந்த ஆர்டிஎஃப்டி இதிலலாம் வந்து எனக்கு உடன்பாடு பெருசாக இல்லை. ஸோ நகைச்சீட்டு போடலாம், உண்டியலில் சேமிச்சுக்கலாம். நகை சீட்டு போடும்போது ஒரு 1000 மாதம் 1000 எடுத்து வைக்கிற மாதிரி பாருங்கள். பேலன்ஸ் இருக்க 700 வந்து ஒரு உண்டியலில் போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்மளோட பணம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அதை தொட மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை தொடவே கூடாது அப்படின்னு யாரோ ஒருத்தவங்களோட படம் நம்ம சேமித்து வச்சுட்ருக்கோம், திரும்ப கொடுத்துடணும் அப்படின்ற நினைப்பில் இதை நம்ம வந்து ஒரு உண்டியலில் போட்டு சேவ் பண்ணோம் அப்படின்னா அதை தொட மாட்டோம். ஸோ நம்ம 2 விதமாக சேமிக்கிறோம் இல்லையா, நகை சீட்டு, உண்டியல் சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நகை சீட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 1000 ரூபா. அது வந்து நம்ம ஒரு 12 மாதத்துக்கு தொடர்ந்து சேமிக்கிறோம். வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தா 12,000 வரும். சில கடைகளில் பார்த்திங்கன்னா நகை சீட்டு போடும்போது லாஸ்ட் மந்த்து அமௌண்ட்டை வந்து அவங்களே கொடுத்துருவாங்க போனஸாக. ஸோ அப்போ நமக்கு ஒரு 1000 மிச்சப்படும் இல்லையா, மொத்தம் 12,000 இப்போ நம்ம கையில் இருக்குது.
அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேமிக்கிற உண்டியலில் மாதம் மாதம் நம்ம ரூ. 700 போடும்போது ஒரு வருஷத்தோட முடிவில் 8400 இருக்கும். இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக நம்ம கையில் இருக்கும். நகைச்சீட்டு அமௌண்ட்டையும் உண்டியல் சேமிப்பையும் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே நம்மளுக்கு வந்து 12,000 இந்த 8400 சேர்க்கும்போது 20,400. ஸோ நம்மளால் கண்டிப்பாக இந்த 20,000 அமௌண்ட் அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான். ஏன்னா 10,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு வருஷம் முடிவில் 20,000 நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு பெரிய நம்பிக்கை தான் இல்லையா? 2025 விலை நிலவரப்படி ஒரு 2 கிராமுக்கு கண்டிப்பாக நம்மளால் ஏதாவது ஒரு பொருள் எடுக்க முடியும். ஒரு தோடு, சின்னதாக ஒரு மோதிரம், இந்த மாதிரி நம்மளால் கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ எமர்ஜென்சி கேஷுன்னு நம்ம சேவ் பண்ணியிருந்தோம் இல்லையா ரூ. 500, இதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. எடுக்காமல் இருக்கும்போது யூஸ் பண்ணல, எதுவும் எமர்ஜென்சி எனக்கு இல்லை அப்படிங்கும்போது நமக்கு 12 மாதங்களுக்கு பார்த்திங்கன்னா 6,000 சேர்ந்துருக்கும். இந்த எமர்ஜென்சி கேஷ் நம்ம எதுக்காக சேர்த்தோம்? நம்ம குழந்தைங்களுக்குன்னு சொல்லி தானே சேர்த்தோம். அதனால் வந்து அவங்களுடைய ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஃபீஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபீஸும் இல்லை. மற்றபடி வந்து நம்ம பென்னு, நோட் இந்த மாதிரி சில விஷயங்கள் வாங்கி கொடுக்குறதோடு முடிஞ்சிடும். அதுவே நம்ம கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் கூட நம்ம படிக்க வச்சுக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும் இல்லையா ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம். ஸோ அவங்களுக்கு ஸ்கூலுக்கு தேவையான பொருட்கள், ஷூஸாக இருக்கட்டும், பேக்ஸாக இருக்கட்டும், மற்ற அக்சசரிஸ் ஆகட்டும், ஸ்கூல் ஃபீஸ் ஆகட்டும், எல்லாமே கட்டுறதுக்கு வந்து நமக்கு இந்த மணி வந்து யூஸ் ஆகிடும். அதெல்லாம் முடிஞ்சது போக பேலன்ஸ் இருக்கிறது வந்து அவங்களோட அக்கௌண்ட்லேயே நீங்கள் சேவ் பண்ணி அவங்களுக்கு டெபாசிட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வந்து அடுத்த இயருக்கு வந்து உங்களுக்கு மணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்து எடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ரொம்ப நம்மளுடைய தேவைகளை சுருக்கிட்டோம், முக்கியமான செலவுகளை மட்டும் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இந்த அளவுக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியும். ஒரு முறை இந்த மாதிரி சேவ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சேவ் பண்ண முடியல அப்படின்னாலும் இதில் முக்கால்வாசியாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். நம்மளாலேயும் வந்து நகைச்சீட்டு போட்டு பார்த்துருக்கிற அமௌண்ட்டு உண்டியலில் சேர்க்க முடியும். அதே போல் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான அந்த வருஷத்துக்கு தேவையான, அதாவது புக்கு, மற்ற பேகு, இந்த மாதிரியான பொருட்களுக்கு நம்ம யார்கிட்டையும் கை நீட்டி வாங்க தேவையில்லை. நம்மக்கிட்டேயே வந்து ஒரு தொகை இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறத அவங்களோட பேங்க்லேயே வந்து அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு வந்து நம்ம அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மாதம், ஒரு வருஷம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இதை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த சேமிப்போட பலன் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம சேமிக்கும் போது தான் அது கஷ்டமாக இருக்கும், அதை அனுபவிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய திருப்தி இருக்குது பாருங்கள், சொல்லவே முடியாது. ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இதில் ஏதாவது ஆல்ட்ரு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.